எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி. எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களை வழிநடத்தி வருகிற கர்த்தாவே உமக்கு நன்றி. இந்த ஓய்வு நாள் கால பொழுதுல உங்களுடைய பாதத்தில் நாங்கள் ஒரு மனமாய் கூடி வர தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் மட்டுமில்லை, எங்கள் தேசம் முழுவதும், உலக நாடுகள் முழுவதும் ஆண்டவரே, இந்த நாளை விசேஷித்து கொண்டு ஆங்காங்கு தகப்பனை ஆலயத்திற்கு கடந்து போகிற பிள்ளைகள், இந்த நாள் முழுவதும் ஊழியம் செய்கிற பிள்ளைகள், ஊழியக்காரர்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே, விசுவாச பிள்ளைகள் அன்றை தனிப்பட்ட விதத்தில் ஆங்காங்கு போய் தகப்பனே அன்றை கைப்பிரதி ஊழியங்கள் ஆண்டவரே, மருத்துவமனை ஊழியங்கள் மற்றும் அநேக ஊழியங்களை செய்கிற பிள்ளைகள், அப்போஸ்தலர்களாக அனுப்பப்பட்ட அநேக சபைகளிலே பிரசங்கிக்க கடந்து செல்லுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தும்படி பல இடங்களுக்கு கடந்து செல்லுகிற பிள்ளைகள் எல்லார் மேலே தேவனுடைய கிருபை இருப்பதாக. ஓ ரபகதனம கந்தரபன சந்தரதி அங்கரபன ஓரநாம் துனி ககந்தரதி அங்கரபன ஓ ஷலரி கதரதி ஆதுரி ககந்தரப புரநாம் துனி ககந்தரதி அங்கரபன. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்ய வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்ய ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்ய ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை நீராளுகை செய்ய வாரும் தூய ஆவியே, ஓ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்ய வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்ய அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உமாவியை ஊற்று அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உமாவியை ஊற்று வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்ய வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சி
நீர் ஆளுகை செய்யறிகனதியபா ஓஷம் ஹன்கராத ஹந்தரபா ரிஹஷதனாமி ஹந்தரபா ஒரு கரம் நதியாம் கரபா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி இந்த நாளெல்லாம் பிரசனம் வேணுமே. எல்லாரும் யார் யார் மனுஷன் வேணும் வேணும்னு நினைக்கிறோமோ, நண்பர்கள் வேணும், எங்களுடைய குடும்பம் ரொம்ப என் பக்கத்திலேயே இருக்கணும், என் பிள்ளைகள் என் பக்கத்திலேயே இருக்கணும், என்னையே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், நான் அவங்களோடய இருக்கணும். கல்யாணம் முடிச்சு கொடுத்தா கூட பெரியவங்களானா கூட இருதயத்தில் ஒரு ஆத்ம பிணைப்போடையே வாழணும்னு நினைக்காத படிக்கு கர்த்தர் சமூகத்தில் எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தரை நேசிப்போம், கர்த்தரை நேசிப்போம். உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. அந்த அன்பு அவர் மேல வைக்கும் போது நமக்கு தேவன் எந்தெந்த இடத்துலேருந்து எப்படி எப்படி சப்போர்ட் தேவை, என்ன சப்போர்ட் தேவை, எந்த ஆதரவு தேவை, எந்த அன்பு தேவை, எந்த உதவி தேவை, எல்லாத்தையுமே கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அவரை முழு இதயத்தோடு ஆராதிக்க வேண்டும், முழு பலத்தோடு. இன்னைக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, அந்த ஸ்ட்ரென்த்தோடு நீங்கள் பாட போறீங்க, அந்த ஸ்ட்ரென்த்தோடு இன்னைக்கு எல்லாம் செய்கிற ஊழியர்களை நம்ம செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ரிபனக தரன ஹந்தரபா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் அன்பு கூடுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூடுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். நோ சாங், வித்தவுட் சாங். தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி நம்மை காண்கிற ஒரு ஆண்டவர். நன்றி ஐயா. எல்ரோயி நன்றி ஐயா. என்னை கண்டீரே. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை
நம்ம பாடணும். எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவரே என்று நம்ம பாடணும். அவர் நம்மை காண்கின்ற தேவன். நம்ம அழும்போது மட்டும் இல்லை, நம்ம கவலைப்படும் போது மட்டும் இல்லை, மரண கண்ணியில மாட்டிட்டு இருக்கும் போது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் அவருடைய கண்கள் நம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. சில நேரம் வருத்தத்தோடு ஆண்டவர் பார்க்கிறார், சில நேரம் துக்கத்தோட பார்க்கிறார், கண்ணீரோட பார்க்கிறார். நாம் பாவம் செய்யும் போதெல்லாம், நாம் கர்த்தரை துக்கப்படுத்தும் போதெல்லாம், அவருடைய முகம் அவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில வேதனையோடு நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ரிபானதி அங்கரபா. ஆராதனை வேளையின் முதல் துவக்கத்துல அவர் எப்படிலாம் என்னை பார்த்திருப்பார். இந்த மாதத்துல எத்தனை முறை என்னை ஏக்கத்தோட பார்த்திருப்பார். என் மகனே, என் மகளே, எனக்கு செவி கொடுக்க மாட்டாயா? எனக்கு கீழ்ப்படிய மாட்டாயா? நீ பார்த்துட்டு இருக்க சீரியலை விட்டு, டிவி விட்டு, அதை விட்டு மனம் திரும்ப மாட்டாயான்னு சொல்லி எத்தனை முறை கண்ணீரோட கூட உங்களை பார்த்து ஏங்கி இருப்பார். ஹல்லேலூயா. நீங்க அங்க அவரை ஏங்க விட்டுட்டு உலகத்துக்கு போய் எல்லாரும் நம்மளை நேசிக்கணும்னா அந்த உலகம் எப்படி நேசிக்கும்? உங்களை சார்ந்தவங்க, உலகத்தை சொல்லல, உங்களை சார்ந்தவங்க, நீங்க ரொம்ப ரொம்ப பெருசு நினைச்சிருக்கிறவங்க, உங்களுடைய அம்மா அப்பா, உங்களுடைய ஒரு லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் நீங்க உயிரையே கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க எட்டி மிதிக்க ஆண்டவர் அனுமதிச்சிருப்பார். எப்படி ஆண்டவர் கைவிடுவார்? உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உனக்காக ரத்தம் சிந்தி உன்னை மீட்டுக் கொண்டேனே என்று ஆண்டவர் வருத்தத்தோடு நம்மை பார்க்கிறார். எத்தனை முறை கர்த்தரை மறுதலிச்சு ஏமாத்திட்டு திரிகிறோமே. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ரிபானதகந்தரபா. உலகத்தை பிரியப்படுத்த, நண்பர்களை பிரியப்படுத்த எங்கெல்லாம் போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் பாவம் செய்கிற பிள்ளைகளோட நான் இருப்பேன்னு எத்தனை பரியாசம் நிறைந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். யோசித்து பாருங்க. நம்ம குரலை கேட்க ஆசைப்படுறாரு ஆண்டவர், நம்ம முகத்தை பார்க்க ஆசைப்படுறாரு கர்த்தர். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நம்மளோட பேசுறதுக்காக வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். நாம யாரோ பேசுறதுக்கு காதை கொடுத்து கேட்டு 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 சீரழிந்து கொண்டு இருக்கிறோமே. இன்னைக்காவது ஆண்டவர் பக்கம் திரும்ப மாட்டோமா? எந்த மனுஷனுடைய சத்தம் அப்படியே ஒரு இன்பமா தெரியுதோ, ஆண்டவர் நினைச்சா ஒரு செகண்ட் மாறாவின் கசப்பை ஊத்தி வேறு பிரிக்க வச்சிருவார். தாறுமாறுகளின் ஆவி அனுப்புனா ஒருத்தன் பாசம் ஒருத்தனுக்கு தெரியாம கொண்டு போயிடுவார். இயேசுவை விட்டுட்டேன், நான் என்னை நேசிக்கிறதா சொன்ன மனுஷனுடைய அன்பை இழந்துட்டேன், ஆதரவை இழந்துட்டேன். இன்னைக்கு நான் என்ன செய்வேன்னு கலங்கும் முன்னாடி இந்த நேரத்தில் மனம் திரும்பி, மனம் பொருந்தி, நம்மையே ஜீவ பலியாக ஆண்டவர் சமூகத்தில் வச்சிருப்போம். ஹல்லேலூயா. ரிகந்துராதினி ககந்தரபா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்த போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியே அன்பினையே கண்டு விரை நோடி வந்தே. பாடுங்க. கண்டு விரை நோடி வந்தே, கழுவமாம் திருரத்தாலே கரைநீங்க இருதயத்தை, கழுவமாம் திருரத்தாலே கரைநீங்க இருதயத்தை, பொன்னையும் பொருளையும் திரும்பே மண்ணின் வாழ்வையும் வேறுத்தே, மன்னவர் இயேசுவின் சாயல் இந்நிலத்தை கண்டதா, பொன்னையும் பொருளையும் திரும்பே மண்ணின் வாழ்வையும் வேறுத்தே, மன்னவர் இயேசுவின் சாயல் இந்நிலத்தை கண்டதா. கல்வாரியே அன்பினையே
நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே, கை நீங்க இருதயத்தை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கழுவும் ஆண்டவரே இருதயத்தை, ஆண்டவரே கழுவும் ஆண்டவரே. இருதயம் மகா திருக்குள்ளது, கேடுள்ளது, கழுவும் ஆண்டவரே. ஓ ரபா, ஒரே ஒரு இருதயம், ஒரு சின்ன இருதயம் முழுமையா இயேசுவுக்கு கொடுங்க. முழுமையாய் சின்ன பிள்ளைங்க, வாலி பிள்ளைங்க இயேசுவுக்கு கொடுத்துருங்க. உங்களுடைய அன்பிலே நான் என்னையே மறக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து எத்தனை பூரண அழகுள்ளவராய் இருந்தார். 33 வயசு வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்தார். அது வரைக்கும் ஒரு இடத்துல ஒருத்தரை இடர பண்ணினதே இல்லை, இடறி போனதே இல்லை. ஹல்லேலூயா. ஓ ரபா உங்க மேல எவ்வளவு அன்பு வைக்கிறார் பாருங்க. பரீட்சையில பாஸ் பண்ண வச்சிருக்கிறார். படிச்சீங்களானா படிக்கல, ஆனா ஆண்டவர் கிருபையினால ஏதோ கடைசி நேரத்துல கொஞ்சத்தை படிச்சுட்டு போனாலும் பாஸ் மார்க் போடுறாரு. இன்னும் உங்களை வேலையில நிலைத்திருக்க வச்சிருக்கிறாரு. இன்னும் எவ்வளவு வயசானாலும் பூமியில வச்சிருக்கிறாரு, இளமையா வச்சிருக்கிறாரு, அழகா அவர் சாயல்ல வச்சிருக்கிறாரு, வேலை செய்து சம்பாதிக்க வச்சிருக்கிறாரு. ஓ இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கையிடுவேன். இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கையிடுவேன். எந்த ஆறு பொருளிடாக, எந்த ஆறு பொருளிடாக என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன். என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன். விந்தை தீரே சேசுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை தீரே சேசுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக விரும்பினோம். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக விரும்பினோம். குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே, உரிய பெருமை யாவும் அற்பமே. விந்தை தீரே சேசுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை தீரே சேசுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சென்னி வீணா கை கால் நின்று சிந்துதோ துயரோடன்பு. சென்னி வீணா கை கால் நின்று சிந்துதோ துயரோடன்பு. மன்ன ஈதை போன்ற காட்சி, மன்ன ஈதை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணே, எந்நாளிலுமே எங்கும் காணே. விந்தை தீரே சேசுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை தீரே சேசுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. அல்லேலூயா. கரங்களை
உயர்த்தி சொல்லுவா, நீதான்ப்பா என் மேன்மை, உன் சிலுவை தான்ப்பா என்னுடைய மேன்மை, உம்முடைய உயிர் தெழுதல் தான்ப்பா என் வாழ்க்கையில நம்பிக்கை. ஆண்டவரே ஜீவன், நித்திய ஜீவன் தரேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தை தான்ப்பா எனது ஆறுதல், எனது பொக்கிஷம், எனது நம்பிக்கை. ஹல்லேலூயா. நான் என்னையே அர்ப்பணித்திருக்கிறேன்ப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுவீராக. அந்த வரவிருக்க பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வா. நாங்கள் முந்தி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுவீங்களா? நான் முந்தி வந்து உம்மை ஆராதித்து இருக்கிறேன். நான் சுமந்து கொண்டு வந்த பாரத்திலிருந்து விடுதலையை தாரு. என் கண்ணீருக்கு ஒரு முடிவை தாரு. என் பாவ பாரத்திலிருந்து என்னை விடுவியோ, என் வியாதியிலிருந்து என்னை விடுவியோ, என் மரண பயத்திலிருந்து என்னை விடுவியோ, பிசாசின் போராட்டத்திலிருந்து என்னை விடுவியோ, என் அறியாமையிலிருந்து என்னை விடுவியோ, என் கடன் சுமையிலிருந்து என்னை விடுவியோ, ஊழிய வாஞ்சையற்ற நிலைமையிலிருந்து என்னை விடுவியோ, பரிசுத்த கொலைச்சல் ஆக்குகிற அந்தரங்க பாவங்களிலிருந்து என்னை விடுவியோ. ரிமாலா பாபா நதகந்தரபனா. நான் சுமந்து கொண்டு வந்த வேதனையோடு நான் திரும்பி போகவே கூடாதப்பா. என் முழு குடும்பத்தை உன் சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுவீங்களா? இல்லை கணவன், மனைவி, உங்களை பிள்ளைகள், இல்லை அம்மா அப்பா ஒருவேளை தூர இடத்துல இருக்கலாம், வேலை நிமித்தம் பிரிந்திருக்கலாம், ஒருவேளை எத்தனையோ குடும்பங்கள்ல பிரிவினை நாவிகள் வேலை செஞ்சிட்டு இருக்கு, ஒருவேளை அப்படி பிரிந்து போன குடும்பமாக இருக்கலாம். எங்களையும் கரத்துல கொடுக்கிறப்பா. அங்கீகரியும் அங்கீகரியும், ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும். நீரே பொறுப்பெடுப்பீராக. குடும்பங்கள் குடும்பங்களாக உம்மை சேவிக்கும் நாட்களை தாரும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். இந்த நாளில் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு கண்களை ஏறெடுப்போம் என்கிற தலைப்பில் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். நான் கண்களை ஏறெடுப்போம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை ஒட்டி இந்த செய்தி இருக்கும். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்னது? சங்கீதம் 121 7 8 இந்த 2 வசனம் இதை குறித்து வச்சுக்கோங்க. வீட்டில் போய் உங்களுக்கு அட்லீஸ்ட் அதில் கை வச்சாது ஜெபம் பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். சரி, ஓகே. என்றென்றைக்கும் காப்பார். 7ஆம் வசனம் மட்டும்தான் நம்ம இன்னைக்கு இந்த மாதம் தியானிக்கிறோம். அதுலேயே 2 ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எல்லா தீங்குன்னா நமக்கு எல்லாமே தெரியும். யாபேஸ் என்ன செய்கிறாரு? தீங்கு என்னை அணுகாதபடி நீர் என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். இன்னைக்கு தீங்குக்கு விலக்கி காக்கப்படணும். ஆண்டவர் இயேசு சொன்னார், சோதனைக்கு உட்படாமல் தீமைக்கு என்னை விலக்கி ரட்சித்தரலுமா, காத்தரலுமா. பரலோக ஜெபம் தெரியாதா? ஆர்சியில் அன்னைக்கு படித்ததான் எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்குது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பரலோகத்தில் இருக்கிறவா, அது பரமண்டலத்தில் இருக்கிற, ஏதோ ஒன்று மாறுதல். எது பைபிளில் இருக்குது? நம்ம பைபிளில் பரமண்டலத்தில் இருக்கிறேன், அது பரலோகத்தில் இருக்குது, ஏதோ ஒன்று 2த்தில் வரும். இதான் ஞாபகம் வருது. பார்த்தீங்கன்னா அந்த ஜெபத்தில் ஆண்டவர் இயேசு சொன்னது என்ன? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி தீமைக்கு என்னை விலக்கி காத்தல். எடுத்து வாசிங்க, என் மூஞ்சியை பார்த்துக்கிறீங்க. வசனம் சொல்லுது பார்த்தீங்களா? கர்த்தர், இப்போ நம்ம சொல்லலாமா? கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் என் ஆத்துமாவை காப்பார். அப்போ இந்த ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? கண்களை ஏறெடுக்க வேண்டும். எங்க கண்களை ஏறெடுக்கணும்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்துக்கு நேராக நம் கண்களை ஏறெடுக்க வேண்டும். இந்த அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் தான் நமக்கு ஒத்தாசை கொடுக்கிறவர். சில நேரத்தில் மனுஷருடைய உதவி நம்ம எதிர்பார்ப்போம், அங்கே உதவி வராது, ஒத்தாசை வராது. ஆனால் பரத்திலிருந்து ஒத்தாசை தேவன் தருவார். இல்லை, மனித உதவிகள் அச்சு போனாலும் பரத்திலிருந்து ஒத்தாசை வரும். பாடுவோமா? 2 லைன். மனித உதவிகள் அச்சு போனாலும் பரத்திலிருந்து உதவி கிடைக்குமே. மனித உதவிகள் அச்சு போனாலும் பரத்திலிருந்து
பரத்தில் இருந்து உதவி கிடைக்குமே, பல வழிகள் திறந்துமே, பாரில் என்னை நடத்துவார். பல வழிகள் திறந்துமே, பாரில் என்னை நடத்துவார். வாக்குமாற தேவன் அல்லவா, ஹல்லேலூயா. வாக்குமாற தேவன் அல்லவா, கைவிடாத தேவன் இயேசு. உனக்கு இருக்கையிலே கவலை இல்லையே, கைவிடாத நேசர் இயேசு. எனக்கு இருக்கையிலே பயம் இல்லையே. கைவிடாத இயேசு. அவர் சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அதில் எல்லாமே ஆசீர்வாதம் தான். அதில் ஒரு ஆசீர்வாதத்தை தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம், சிந்திக்கிறோம். ஏன் நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுக்கிறோம்? ஏன் நம்ம பார்க்குற மனுஷரை பார்க்கலாமே, ஏன் நமக்கு நம்ம ரொம்ப உயிரையே கொடுப்பேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, போங்க ரீல் விடுவாங்க. அப்போ அவங்களையாவது பார்க்கலாமே, நம்ம சொந்த குடும்பத்தை பார்க்கலாமே, ஒரு மனைவி தன் கணவனையோ கணவன் மனைவியோ பார்க்கலாமே, பிள்ளைகள் பெற்றோரை பார்க்கலாம், பெற்றோர் பிள்ளைகளை பார்க்கலாம், ஒரு ஊழியக்காரர் விசுவாசிகள் பார்க்கலாம். ஆனால் ஊழியக்காரர்கள் யாரை தான் பார்க்குறாங்க? கர்த்தரை மட்டும்தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன வருகிற எல்லா உபத்திரவங்கள், எல்லா துன்பங்கள், வெளியே சொல்ல முடியாத காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்குற ஆண்டவரை நோக்கி தான் அவங்க பார்க்க முடியும். மற்ற இடத்துலேருந்து ஒரு ஆலோசனை, ஒரு சிலர் ஆலோசனை சொல்லுவாங்க, ஆனால் அந்த பாதையின் ஆழத்தை ஆண்டவர் மட்டும்தான் அறிவார். அதனால்தான் அவங்க என்ன செய்ய வேண்டி இருக்கு? ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்க வேண்டி இருக்கிறது. வசனம் ஏன் இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய ஒத்தாசையை நாடணும் அப்படின்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வசனங்கள் நம்ம நிறைய நாட்கள் அதை தியானிச்சிருக்கோம். இருந்தாலும் அதில் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். முதல் வசனத்தை வாசிப்போம். முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவர் வல்லமையிலும் பலப்படுங்கள். நம்ம பலப்பட வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தரில், ஆண்டவராகிய கர்த்தரில் நம்ம என்ன செய்யணும்? பலப்பட வேண்டும். எப்படி ஒரு செடி வந்து மண்ணில் வந்து நல்லா பலப்பட்டு நிற்குதோ, அது மாதிரி நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்யணும்? பலப்பட்டு நிற்கணும். என்ன காத்தடிச்சாலும் சரி, என்ன மழை பெஞ்சாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்ம என்ன செய்திடக்கூடாது? நவந்துடவே கூடாது. அவர் தான் நம்மளுக்கு ஃபவுண்டேஷன், அஸ்திபாரமே அவர் தான். அவர் மேலே நம்ம நிற்கணும். அவர் மேலே நிற்கணும். நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்படியே பிச்சுக்கிட்டு போயிடக்கூடாது. வசனம் சொல்லுது, அவருடைய வல்லமையில் பலப்படுங்கள். ஆவியானவரின் வல்லமையில் பலப்படுங்கள். ஆவியானவர் அன்னைக்கு பெற்றோம், இன்னைக்கு வரைக்கும் போதும் நினச்சிக்கிறது இல்லை. அந்த வல்லமையில், ஆவியானவரின் வல்லமையில் பலப்படுங்கள். ஏன்னா அவருடைய 11ஆம் வசனம் வாசிச்சிட்டிங்களா? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டும். நான் தான் ரட்சிக்கப்பட்டேன், நான் சும்மா தானே இருக்கேன், நான் அபிஷேகத்துலலாம் வர்றதில்லை, ஊழியம் செய்கிறதில்ல, வாரத்துக்கு ஒரு நாள் தான் அட்டண்டன்ஸ் கொடுக்குறேன்னா உங்களுக்கும் போராட்டம் இருக்குது, எல்லாருக்கும் உண்டு. அப்போ பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். தள்ள முதல் கால் வரைக்கும் மறைக்கிறதுக்கு ஒரு வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஒரு ஆயுதம், சர்வ ஆயுதம். எங்கே பார்த்தா தலையில் ஒரு ஆயுதம் இருக்கும், நெத்தியில் ஒரு ஆயுதம் இருக்கும், எல்லா பார்ட்ஸ்லேயும் ஆயுதம். ட்ரெஸ்ஸில் ஒரு ஆயுதம், காலில் ஒரு ஆயுதம், பாதத்தில் ஒரு ஆயுதம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எல்லாத்தையும் நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். சரண்டர் பண்ணோம்னா அவ்வளோ தொலைச்சி கட்டிடும். நம்ம என்ன செய்யணும்? எதிர்த்து தான் நிற்கணும். எந்த மனுஷனும் நமக்கு விரோதி கிடையாது. அவனுக்குள்ள போய் என்ன செய்யுது? பிசாசின் கிரிகள் புகுந்து கொள்ளுது. மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடு, வானமண்டலத்தின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. சில பேர் மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராடிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கொழுப்புன்னு அர்த்தம். பார்த்துருக்கீங்களா? சில பேர் என்ன செய்வாங்க? எவ்வளோ கஷ்டங்களில் எல்லாரும் வாடிக்கொண்டு இருக்கிறப்போ இவங்க என்ன செய்வாங்க? ஜாலியாக இருப்பாங்க. வாழ்க்கை ஒரு விளையாட்டாக இருக்கும் அவங்களுக்கு. நம்ம சொல்கிற ஆலோசனைலாம் எப்படி இருக்கும்? ஒரு விளையாட்டாக இருக்கும், கிண்டலாக இருக்கும், கேலியாக இருக்கும், அப்படி இருப்பாங்க. ஆனால் உலகமே எங்கே கிடக்குது?
எவ்வளோ கடல் சுமை, எவ்வளோ பயங்கள், எவ்வளோ வியாதிகள், எவ்வளோ திக்கற்ற நிலைமைகள், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், தாய் இருந்தும் தகப்பன் இருந்தும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகள், இப்படிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய காரியத்தில் இருக்குது. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, எல்லாம் இருந்தாலும் என்ன செய்வாங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு விளையாட்டு மாதிரி இருக்கும். ஏன் வேலைக்கு போகலாம் தான், நீ போகிறல்ல கொடு காசை அப்படின்னு ஒரு பையன் வாலி பையன் சொன்னால் அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? இது மாதிரி தான் ஒரு கணவன் வேலைக்கு போகிறதில்ல, நீ போய் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வா அப்படின்னு அனுப்பி விடுறது. அது எப்படி இருக்கும்? அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன இல்லை, இவங்களை கொண்டு தான் நமக்கு போராட்டமே இருக்குது. மாம்சத்தோட ரத்தத்தோட கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க, குடிக்கிறவங்க போய் குடிச்சிட்டு வருவாங்க, அடுத்தது பாவம் செய்வாங்க, வேற பாவம் செய்வாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் நமக்கு என்ன உண்டு, இப்படிப்பட்ட போராட்டம் உண்டு. அதனால அதை ஜெயிக்கணும்னா நம்ம என்ன செய்யணுமா, ஜெயிக்கணும், எல்லாத்தையும் சந்தித்து மேற்கொள்ளணும், வெற்றி பெறணும். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது பாருங்க. எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யும், வேர் பண்ணணும். காலையில் நம்ம எடுத்து ட்ரெஸ் மாட்டிட்டு வந்தோம்ல, நேற்றே நான் எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு காலையில் போடுறதுக்கெல்லாம் நேற்று எடுத்து வச்சிட்டேன். ஒரு சிலர் இன்னைக்கு காலையில் தான் தடவிப்பீங்க, அங்கே எங்கடா இருக்குது, இது இங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, அதனால் லேட்டாக வருது. ஆனால் நேற்றே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா எப்படி இருக்கும், காலையில் எழுந்து சூப்பராக புறப்பட்டு வந்துடலாம். ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு இங்கே இருக்குது, அதையும் போக வேணாம், கிச்சனுக்கே போக வேணாம். நான் கிச்சனுக்கே போகாமல் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்தேன், சூடாக தண்ணியை போட்டு. அவ்வளோதான், ஈஸியாக இருக்குது பாருங்கள், ஈஸி மெத்தட். இதே மாதிரி சாப்பாடு இருந்தால் அப்படி போட்டு ஒரு கலக்கிட்டு சாப்பிடலாம் ஈஸியாக. அதுவும் செய்வாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். கர்த்தர் பார்த்தீங்களா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு, சத்தியம் என்னும் கச்சை அறையிலே கட்டிக்கொள், அதான் உனக்கு பலன். ஒளிஞ்சு விழுந்துட மாட்டேன். நீதி என்னும் மார்க்கவசம், உன்னை நோக்கி வருகிற எந்த பாவமும் உன்னை அசைக்க முடியாது. அடுத்தது என்னது, சமாதானத்தை சுசேஷத்தை அறிவிக்கிறதுக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, அதை போட்டுக்கணும். இன்னைக்கு போகணும், ஈவினிங் ஆராதனை இருக்கு வாங்க, சுகமளிக்கு அபிஷேக ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்லணும். அடுத்தது என்னது, நீதி என்னும் மார்க்கவசம், சுசேஷத்தை அறிவிக்க ஆயத்தம் என்னும் பாதரட்சை, பொல்லாங்க ஏகிற அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போட விசுவாசம் என்னும் கேடகம். இது எல்லாத்தையும் பிடிச்சிக்கோங்க. ரட்சணம் என்ன தலைச்சீராக வச்சுக்கோங்க. தேவ வசனத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கு. அடுத்தது செப்பனியா 3:14 முதல் 17 வாசிக்கிறோம். முதலாவது நம்ம பார்த்தோம், சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்று என்ன செய்யணும், செப்பனியா 3:14-17 தீங்குக்கு விலக்கி காக்கப்படணும்னா என்ன செய்ய வேண்டும், சீயோன் குமாரத்தியே. யாரெல்லாம் சீயோன் குமாரத்தி? ஹல்லேலூயா. அப்படின்னா என்னது, பரலோகத்தின் பிரஜைகள். பூமியில் வாழ்கிறோம் நம்ம யாரு, பரலோகத்தின் பிரஜைகள், பரலோகத்துக்கு போக வேண்டியவங்க, பரலோகத்தின் சந்தோஷத்தை உலகத்தில் அனுபவிக்கிறவங்க. சீயோன் குமாரத்தியே வாசிங்க. சீயோன் குமாரத்தியே எபிரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். அப்ப நம்ம என்ன செய்யணும், தேவனை துதித்து பாடுகிறவர்களாக காணப்படணும். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவை போல தேவனை துதித்து பாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பனா நம்ம என்ன செய்வோம், நிச்சயமா பாதுகாக்கப்படுவோம். அடுத்தது நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், எப்போ தீங்கு வருகிறது அப்படின்னு சொன்னா, எப்போ கீழ்ப்படியாம ஜனங்கள் நடக்கிறாங்களோ அப்பெல்லாம் தீங்கு சந்திக்கிறாங்க. நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்தோம்னா தான் துன்பத்தை சந்திக்கிறோம். நமக்கு எதிராளி எப்பவுமே இருக்கிறான். அவனை மேற்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் சமூகத்தில் ஓடி வந்துடணும். உன்னதமானவரின் உயர் மறைவிலே சர்வ வல்லவருடைய நிழலிலே வந்துடணும். ஹல்லேலூயா. ரிபனமரபௌஷ்யங்கரபா ஓஹனதிலி கரம்தனதி அங்கரபா. ஆண்டவர் சந்நிதியில வந்துருங்க, இயேசுவின் ரத்தத்துக்குள்ள வந்துருங்க, கர்த்தருடைய பாதுகாவலுக்குள்ள வந்துருங்க, ஒப்பு கொடுங்க. ரிபகரபஹதுரபதி அங்கரபனா ஓஷலரிகதனதிரி கரபா. சீயோன் குமாரத்தி என்கிற அடையாளத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், கொடுப்பீராக. ஒரு சிலர் தரிக்காம இருந்திருந்தா அந்த முத்திரையை தரித்து விடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ள வந்துடணும். கண்களை ஏறெடுத்து பார்க்கணும், ஆர்ப்பரித்து தேவனை துதிக்கணும். அடுத்தது சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு என்னென்னமோ நம்மளை பற்றி பேசுகிறவங்க என்ன செய்வாங்களா? வசனம் அந்த செப்பனியா 3 நம்ம வாசித்தோம். கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், ரட்சிக்கிற தேவன். நீ மகிழ்ந்து களி கூர்ந்து சந்தோஷமாய் இருக்கும்படி அந்த சந்தோஷத்தின் தேவன் உன் பேரில் என்ன செய்வாரா? கம்பீரமாய் களி கூறுவார், அன்பு நிமித்தம் அமர்ந்து இருப்பார். நம்ம வாழ்க்கையை பார்க்கிற ஒரு இயேசு இருக்கிறார், அவரை சந்தோஷப்படுத்துவது நம்முடைய கடமை. அதே மாதிரி இந்த நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அதில் நான் நல்லா தியானிக்கணும்னு நினச்சேன். நமக்கு நிறைய காரியங்கள் பார்க்கறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. எடுத்தவங்க வாசிங்க. எப்பொழுதெல்லாம் அவங்க சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க? நியாயாதிபதிகள் 3 முதல்லேருந்து. கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் அந்த வசனம் மட்டும், குறிப்பிட்ட வசனம் மட்டும் வாசி. கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரெனில், பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் மாகான் எர்மோன் துவக்கி ஆமாத்திற்கு பிரவேசிக்கும் வரைக்கும் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியருமே. கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக ஆண்டவர் நம்மை சோதிக்கிறதுக்கு சில பேரை வச்சிருப்பார். சத்துரு என்ன செய்வான்? சோதிப்பான். அந்த காரியங்கள் வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? எத்தனாவது வசனம் அது? ஹல்லேலூயா. ரிபானா சந்தரபா 4ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்களை விடப்பட்டு இருந்தார்கள். அடுத்த வசனம் சொல்றது, இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் ஆகிய நடுவிலே குடியிருந்து அவங்க என்ன செய்தாங்க? பாவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. வாசிங்க 6ஆம் வசனத்தை. அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்பட ஆரம்பிச்சாங்க. அப்பொழுது என்ன செய்தாராம்? ஆண்டவருக்கு என்ன செய்யல? பொறுக்கவே இல்லை. தீங்கு இவங்களா போய் மாட்டிக்கிறாங்க. தீங்கு நம்மளா போய் என்ன செய்யறோம்? தீங்குல போய் தொப்புன்னு விழக்கூடாது, சகதியில விழக்கூடாது. சகதியில விழுந்து அவமானம் தான். இதுல என்ன செய்தாங்க? அவங்க விழுந்தாங்க. ஆண்டவர் சோதைக்காக ஒரு சிலரை வச்சார். ஆனா அந்த சோதனையில இவங்க போய் காலை விட்டு இவங்களே அகப்பட்டு கொண்டாங்க. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 8ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் கொண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிஷதாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூஷான் ரிஷதாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். அந்நியரை சேவிக்கிறதுக்கு விட்டுறாரு ஆண்டவர். பாருங்க, இயேசுவே ஆளுகை செய்கிறது நல்லதா? இல்லை நம்மளை ஏதாவது ஒரு மனுஷன் உருட்டி புரட்டுறது நல்லதா? பாவம் செய்யும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாத்தான் கையில் நம்ம விற்று போடப்பட்டு விட்டு விடுவோம். ஆண்டவர் விட்டு விடுவார். நம்ம விற்கப்பட்டு போயிடுவோம். இங்கே எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் விற்கப்பட்டு போயிட்டாங்க பாருங்க. அழகா நடத்திட்டு வர்றாரு. ஆண்டவர் வைக்கிற ஒரு டெஸ்ட்டில் அவங்களால நிற்க முடியல. அதனால கடவுள் என்ன செய்தார்? எதிரிகள் கையில் விற்று போட்டார். 8 வருஷம் விற்று போட்டார். சரி, அதுக்கு பிறகு இறக்கம் செய்கிறார். நியாயாதிபதிகள் முழுக்க நீங்கள் வாசித்தீங்கன்னா பல இடங்களில் விற்று போட நெருக்கத்தில் அழுகுறாங்க. தேவன் இறங்குறாரு, நியாயாதிபதிகளை வைக்கிறாரு. நீங்கள் அது பின்னாடி நம்ம வாசித்து கொள்ளலாம். இந்த அதிகாரம் முழுதும் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் வருஷம் ஒழுங்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? மறுபடியும் பாவம் செய்வாங்க, மறுபடியும் கஷ்டம் அனுபவிப்பாங்க, மறுபடியும் பாவம் செய்வாங்க, மறுபடியும் ஆண்டவரை நோக்கி
நோக்கி முறையிடுவாங்க. அப்போ ஆண்டவர் இரக்கம் செய்வார். இது மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்முடைய சபையின் பிள்ளைகள் கிராஜுவலா மெதுவாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் கொடுக்கிற விடுதலையை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கணும். நீடித்த நாட்களால் இதை திருப்தியாக நம்ம அனுபவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் அந்த பாக்கியத்தை கொடுக்கும்படி நாம் எழுந்து நின்று செபிக்கலாமா? ஹல்லேலூயா, உமக்கு நன்றி நன்றி. எல்லாம் வாயை திறந்து சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரிக்க ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபானதி அங்கரபா சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஆர்ப்பரிக்க வேண்டும், கம்பீரிக்க வேண்டும், அகமகிழ வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் களி கூர்ந்து அவர் எங்கள் வாழ்க்கையில, நீங்க எங்க வாழ்க்கையில மகிழ்ந்து களி கூறும்படியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே மை துதிக்கிறோம். பாவங்கள் ஆண்டவரே ஆண்டவரே சோதனைகள் வரும்போது அந்த சோதனைகளுக்கு விலக்கி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. நீங்க ஆளுகை செய்யணுமே தவிர அந்நியர் எங்களை ஆளுகை செய்யாதபடி நாங்கள் வாழ வேண்டும் என்பதை பார்த்தோம் ஆண்டவரே. இப்படியெல்லாம் நாங்கள் வாழ்ந்து சுகித்திருக்க இந்த மாதத்திலே வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்க பேசும்போது கர்த்தர் கேட்பார். சபை செபிக்கணும், சபை ஜெபிக்கணும். எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நான் அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியே ஜீவிப்பேன் ஆண்டவரே. என்னை ஒரு சாட்சியாய் நிறுத்தும் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே எல்லா தீங்குக்கும் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் எங்கள் தேசத்தையும் உலக நாடுகளையும் காப்பாற்றுவீராக. சபைகளை காப்பாற்றுவீராக. ஊழியர்களை காப்பாற்றுவீராக. விசுவாச பிள்ளைகளை காப்பாற்றுவீராக. கர்ப்பத்தின் கனி முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருவரையும் காப்பாற்றுவீராக. எங்களோடு கூட தங்கியிரும் ஆண்டவரே. எங்களை வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.